மாற்றம் என்பது மகத்தான ஒன்றுதான். ஆனால் அந்த மாறுதல் வருவதற்கு கொஞ்சம் காலமாகிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் என்பது உருவாகாமலே போய்விடுகிறது என்கிறார்கள். இங்கே நம் மக்களும் அப்படித்தான். அநீதி என்று தெரிந்தும் சகித்து கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு வரி, அத்தியாவசிய பொருள்களின் விலையேற்றம் எல்லாவற்றையும் சகித்து சகித்து பழகிக் கொள்கிறார்கள். கொலை, கொள்ளை, திருமண இடமெல்லாம் கற்பழிப்பு, வன்புணர்வு, கொலைகள். எந்த இடத்திலும் என் மக்களுக்கு ஒரு அறச்சீற்றம், ஒரு கோபம் அவ்வப்போது வருகிறது. பிறகு அது ஆறிப்போகிறது. வாத்தியார்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், எல்லோரும் போராடுகிறார்கள். சகிக்க முடியாத பிரச்சனையை இந்த ஆட்சியாளர்கள் தான் நமக்கு தருகிறார்கள். ஆனால் திரும்ப திரும்ப எப்படி அவர்களே ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று கேள்வி கேட்டால் பதில் இல்லை. பிரச்சனைகளை தந்தவர்கள் எப்படி திரும்ப அதிகாரத்துக்கு வர முடிகிறது? அந்த தேர்தல் நேரங்களில் எதையாவது ஒரு கவர்ச்சியான இலவச திட்டங்களை அறிவித்து, நான் உனக்கு ஃப்ரிட்ஜ் தருகிறேன், தாலிக்கு தங்கம் தருகிறேன், நான் 8000 டோக்கன் தருகிறேன், 10,000 டோக்கன் தருகிறேன். இது அல்ல ஆட்சி முறை. 60 ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற இதான் மாறி மாறி ஆளுது. நீங்கள் நல்லா கவனிங்க, படித்த பிள்ளைங்க, என் அன்பு பெற்றோர்கள் கவனிங்க. ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. ஐயா கருணாநிதி தோற்றால் அம்மா ஜெயலலிதா, ஜெயலலிதா அம்மா தோற்றால் ஐயா கருணாநிதி, பிறகு ஐயா எடப்பாடி, பிறகு ஐயா ஸ்டாலின். அதுக்கு முன்னாடி அப்படித்தான் மாறி மாறி ஆள் மாறி மாறி வருவார்களே ஒழிய ஆட்சி முறை மாறாது. அப்படியே தான் இருக்கும். திமுக வந்தாலும் டாஸ்மார்க் இருக்கும், அதிமுக வந்தாலும் இருக்கும். இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவங்க வந்தாலும் ஊழல் லஞ்சம் தான் இருக்கும். இவங்க வந்தாலும் வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க, இவங்க வந்தாலும் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கொண்டு போவாங்க. இவங்க வந்தாலும் நமக்கு வறுமை இருக்கும், பசி இருக்கும், பஞ்சம் இருக்கும், ஏழ்மை இருக்கும், வேலையின்மை இருக்கும். எல்லாத்துக்கும் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு வேலையா காசு, பணியிட மாற்றமா காசு, பணி உயர்வா பணம், எல்லாம் அப்படியே இருக்கும். எதுவும் மாறாது, எதுவுமே மாறாது. அப்போ இந்த கட்சி ஆட்சிகளால் ஒரு மாறுதலும் இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. நம் வாழ்க்கையில் என்ன மாறுதல் வருது? என்ன வருகிறது? 60 ஆண்டுகள் ஆண்டு முடிச்ச பிறகு அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அது உரிமை தொகை. ஏன்னா 1000 ரூபாய்க்கு கூட வழி இல்லாத நிலையில் நம் தாய் தங்கையை வைத்ததுதான் இவர்களுடைய சாதனை. படித்துவிட்டு 70 லட்சம் பேர் வேலை இல்லாமல் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வெளியிலே நிற்கிறார்கள். எல்லா வளமும் இருக்கிற நம் நாட்டிலிருந்து வேலைக்கு ஒரு வளமும் இல்லாத அரபு நாட்டுக்கு, பாலைவனத்துக்கு செல்கிறார்கள். சின்ன சின்ன நாடுகள் நீங்கள் அலைபேசியில் வைத்திருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள். கியூபா, சிங்கப்பூர், இந்த நாடுகளை எல்லாம் பாருங்கள். கரும்பு மட்டும்தான் இருக்கு கியூபாவில், கடல் மட்டும்தான் இருக்கு சிங்கப்பூரில். சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு எப்படி அந்த நாடுகள் வளமாக செழிப்பாக, வறுமை இல்லாது, வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லாது எப்படி வாழ்கிறார்கள்? எப்படி அந்த நாட்டை? ஏனென்றால் நோக்கமுள்ள கனவுள்ள தலைவர்கள் அந்த நாட்டை ஆண்டார்கள். அங்கு ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ கிடைத்தான், இங்கு ஒரு லீ குவான் யூ சிங்கப்பூருக்கு கிடைத்தான். நமக்கு அப்படி இல்லை. இங்கே வருகிற தலைவர்கள் எப்படியாவது நம்மளை ஏமாற்றி வாக்கை பறித்து பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து, வறுமை ஏழ்மையிலிருந்து, பசி பஞ்சம் இல்லாது, வேலை இல்லைங்கிற நிலைமை இல்லாது, இதை மாற்ற வேண்டும் என்ற தலைவன் இங்கே உருவாகலை. எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்கிறவன் தான் தொடர்ந்து வருகிறான். இப்போ இந்த களத்திலே போட்டியிடுகிற எல்லாரையும் பாருங்கள். ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள், அதற்கு முன்பு இருந்தவர்கள், அதற்கு முன்பு இருந்தவர்கள் மறுபடியும் இருக்க போராடுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கு செய்த ஒரு உதவியை சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. 5 முறை முதலமைச்சர், 5 முறை எம்எல்ஏ இருந்தவர், 3-4 முறை மந்திரியா இருந்தவர்கள். இவர்கள் தான் திரும்ப திரும்ப அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள போராடுவார்கள். ஒன்று அப்பா மந்திரியா இருப்பார், மகன் எம்பியா இருப்பார், இல்லை அப்பா எம்பியா இருப்பார், மகன் மந்திரியா இருப்பார். மாறி மாறி இந்த கட்சிகள் ஒரு குடும்ப சொத்தாக மாறி இந்த நாடு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடாக மாறி இருக்கிறது. அப்ப அரசியல் என்பது
நாட்டில் மக்களாட்சி என்பது, ஜனநாயகம் என்பதெல்லாம் வெறும் வெற்று சொற்களாக மாறிவிடுகிறது. படித்த இளைஞர்கள், படித்த சான்றோர்கள், அறிஞர்கள் நிறைந்த தமிழ் சமூகத்தில் எப்படி இந்த பிழை தொடர்ந்து நடக்கிறது? எப்படி நடக்கிறது தொடர்ந்து? நீங்களே பாருங்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம், குடிப்பதும் குற்றம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு சட்டப்படி கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது என்றால் இந்த நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறார்கள்? பள்ளிக்கூட வாசலில் கஞ்சா, போதைப் பொருள்கள். வழிபாட்டுத்தல கோயில் வாசலில் கஞ்சா, போதைப் பொருள்கள். தெருவுக்கு எல்லா இடங்களிலும் டாஸ்மார்க் மதுக்கடைகள். ஒன்று திரவ போதை அல்லது திடப்போதை. நிறைந்த போதையில் மக்களை வைத்து எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும்? எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? எல்லாமே வெறும் வெற்று வார்த்தைகளாக இருக்கும். சட்டம் இருக்கும், ஒழுங்கு எப்படி இருக்கும்? ஒரு மோசமான நாட்டை இவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்பதை என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தகர்க்கணும், இந்த அடிப்படையை தகர்க்கணும். அதை தான் பகத்சிங் சொல்றான். புரட்சி என்பது என்ன என்ற கேள்விக்கு வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். இப்ப வெளிப்படையாக என்ன அநீதி? ஊழல், லஞ்சம் தெரிகிறது. ஆட்சியில் இருப்பவனே ஊழல் லஞ்சத்தில் தான் கொளுத்து திரிகிறான். தெரிகிறது, தடுக்க முடியாது. நாம் அவனுக்கே வாக்கை செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கிறோம். அவனுக்கே. நீங்க இப்படி பாருங்க, ஒரு நிலம், ஒரே நெல். கடைக்கு அந்த அரிசி வியாபாரத்துக்கு வரும்போது தரமா இருக்கு, அது ரேஷன் கடைக்கு வரும்போது ஏன் கேவலமா இருக்கு? இடையில என்ன நடக்குது? மக்களுக்கு சேவைக்கு வரும்போது அந்த அரிசி தரம் குறைஞ்சிருது, அதே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு. இது அநீதியா இல்லையா? இது அநீதியா இல்லையா? 60 ஆண்டுகளா ஆண்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியுது, ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மிதக்கிறோம். ஆனால் ஒரே ஆண்டுல 4000, 2000 கோடி, 3000 கோடி அவ்வளவுதான் செலவாகும். மழை நீர், கழிவு நீர் தேங்காமல் வெளியேறதுக்கு காவாய் வெட்டி எடுத்துட்டு போக முடியுமா? முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் 1000 கோடி வெள்ள நிவாரணம், 2000 கோடி வெள்ள நிவாரணம். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? எந்த மாதிரி? 60 ஆண்டுகளாக வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பான்? வெள்ளத்தில் மிதக்க விட்டு மக்களை வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல ஆட்சி. ஒரு துளி நீர் சாலைகள், வீடுகளில் தேங்காமல் வெளியே எடுத்துக்கொண்டு போற ஆட்சி முறை. கால்வாய் வடிநீர் வடிகால் வெட்டி கொண்டு போவதுதான் ஆட்சி முறை. அதான் திரும்ப ஆள் மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்படியேதான் இருக்கும். இவன் வந்தாலும் கரண்ட் கட்டிருக்கும், அவன் வந்தாலும் கரண்ட் கட்டிருக்கும். அப்போ எந்த இடத்தில் மாறுதல் வருகிறது? எந்த இடத்தில்? நீங்க ஒரு அரசு தன்னகத்தை வைத்து தன் மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டியது எது? கல்வி, மருத்துவம், குடிநீர். இது 3ஐயும் விற்பனைக்கு கொடுத்துருச்சு. தன்னகத்தை வச்சிருக்க கூடாது எது? சாராயம். அந்த டாஸ்மார்க்கை அரசே நடத்துது. இதுதான் அநீதி. இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தில் நம்ம அப்பா 5 பிள்ளைங்க நம்ம இருக்கோம். 5 பேரும் வீட்டை குடும்பத்தை நடத்த காசு இல்லை, இந்தாங்க குடிச்சு எனக்கு காசு தாங்கன்னு சொன்னா அந்த குடும்ப தலைவனை யாராவது தலைவன் மதிப்பமா? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தன் நாட்டு மக்களை குடிக்க வச்சு காசை கொடுங்க அப்படின்னு அந்த காசை வச்சு நாட்டை நிர்வாகம் செய்தனா இது நாடா சுடுகாடா என்று பாருங்கள். அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். சாரா என்பது நஞ்சு, விஷத்தை தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்கறத எந்த ஆட்சியாவது செய்யுமா? படிக்க அரசு பள்ளிக்கு வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. அதை கூட்டுவதற்கு என்ன வழி? அப்போ அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைந்து விட்டது. தரத்தை கூட்டுவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காமல் டாஸ்மார்க் கடைக்கு குடிக்க வருவரின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. வருவாய் குறைகிறதே, இதற்கு இந்த வருவாயை கூட்டுவதற்கு என்ன வழி என்று ஒரு அரசு சிந்திக்குது என்றால் இந்த அரசு எதை நோக்கி நகர்ந்து போகிறது? எப்படிப்பட்ட நாட்டை கட்டமைக்கிறது? இதுதான் வெளிப்படையாகவே அநீதி. தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம், விளம்பரம். குடிக்க வைத்து 25 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்திருக்கிறோம், அதையும் சொல்லணும். அதுவும் இது சாதனை என்றால் அதுவும் சாதனை தானே. எப்படி வெளிப்படையாகவே ஒவ்வொன்றும் அநீதியாக இருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசின் கடன். அதை அரசு கொடுக்காம மாணவனை கடன் வாங்கி படிக்க வைத்து விட்டு மாணவனின் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்வது எவ்வளவு அநீதி, எவ்வளவு கொடுமை. அப்போ தள்ளுபடி செய்கிற கடன்ல எவ்வளவு தள்ளுபடி செய்ய? பல ஆயிரம் கோடி. அந்த பல ஆயிரம் கோடியை கல்வித்தரத்திலே கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு முதலீடு செய்து தரத்தை உயர்த்தி தரமான கல்வியை கொடுத்திருந்தார் அவன் ஏன் கடனை வாங்கி தனியார் பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டிய தேவை உருவாகிறது? இதை தான் நீங்க சிந்திக்கணும்.